அந்த நோய் எது கூட ஒட்டிக்கிட்டோம். நான் என் பிள்ளைய பராமரிப்பேன், என் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுவேன், என் பிள்ளைய குளிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இல்ல. ஆனா உங்களை எப்படியெல்லாம் அவங்க பார்த்து வளர்த்திருப்பாங்க. நீங்க எனக்கு வேலை கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, என்ன கெட்டினா கூட பரவாயில்ல. ஆனா நீங்க சொன்ன இந்த சொல்லு என் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிச்சு. நாளைக்கு எடுத்து எனக்கு வேலை கூட நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அப்பா நான் மாத்திரம் இல்ல, என் மனைவி சொல்றாங்க, என் 2 புலிகளை கூட அங்க அனுப்பாதுன்றாங்க. அந்த வயசானவங்க இரும்புறாங்க, அந்த இரும்புடைய சத்தம் இவங்களுக்கு ஒட்டி என் புலிகளுக்கு கொரோனா வந்துட போகுதுன்னு சொல்றாங்கப்பா. அதனாலதான்ப்பா நான் பயந்துன்னு இந்த மாதிரி சொல்றேன். என் பொண்டாட்டி பேச்ச கேட்டுதான்ப்பா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சொன்ன அவர்கிட்ட இந்த வியாதி எதுவுமே கிடையாது. நானவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்பேற்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லவராக இருக்கிறார். பாத்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மனிதன் 38 வருஷமா வியாதியா இருந்தாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே தன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான். உங்களால பார்க்க முடியலன்னா சொல்லுங்க, 25,000 நீ சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை, நான் அவங்கள பராமரிக்கிறேன், நான் அவங்கள பார்க்கிறேன். அவங்க லேடிஸ் இருந்தா கூட போடுவாங்க, என் தாய் மாதிரி கூட அவங்கள நான் பார்த்து அவங்கள தூக்கி உட்கார வைக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்ன உடனே அவர் கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி கலங்கி அவர் சொன்னாரு, யாரை நான் வைக்க மாட்டேன்பா, இப்போ எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராண்ட இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பு உண்டு, இயேசுவை நேசிக்கிறவங்களுக்கு ஒரு அன்பு உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்திய 11:28 சொல்லப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, வேலை கிடையாது, வரும்